வாழ்க எங்கய்யா காமராஜர், வளர்க அவரது புகழ், வாழ்க விஜயகாந்த், வளர்க அவரது புகழ். அதாவது சீமான் கேட்குறாரு விஜயை பார்த்து, தம்பி உன்னெல்லாம் யாருப்பா அரசியலுக்கு வர சொன்னான்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, உன்னை யார் வர சொன்னா சீமான்? உன்னை மட்டும் என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்று ஐயா சீமான் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்று அப்படின்னு சொன்னாங்களா? உங்களை யார் வர சொன்னார்? எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கியோ அதே நோக்கத்துக்கு அவரும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்து போகிறாரு. ஒருத்தங்க வந்தால் வரவேற்றுங்க, வாழ்த்து சொல்லுங்கள். இல்லைன்னா பொத்திட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறது இல்லாமல் எதுக்கு ஒருமையில் போட்டு பேசுகிறீங்க? அப்புறம் நீங்கள் தான் சொன்னீங்க நம்ம தம்பி வரட்டும், தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, போராடுறதுக்கு ஒரு கட்சி வேணும்ல அப்படின்னீங்க. இன்றைக்கி அப்படியே மாற்றி என்ன சொல்கிறீங்க? தம்பி ஒன்று அந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா இந்த பக்கம் நில்லு, சென்டரில் நிற்காத, அடிபட்டு செத்து போவா லாரியில் அப்படின்னு சொல்கிறீங்களே. நான் என்ன கேட்குறேன்னா, அவர் லாரியில் அடிபட்டாருன்னா நீங்கள் யார்கிட்ட அடிபட்டு சாவீங்க? அக்கா விஜயலட்சுமியா? உங்கள் பிரச்சனையை பாருங்கள் சீமான். நீங்களும் அப்படி தான், நீங்களும் பெரியனும் யோக்கியமானவங்க கிடையாது, புரியுதுங்களா? பிரபாகரனுடைய பேரை சொல்லிவிட்டு ஊரை ஏமாற்றிட்டு அலைக்கிறீங்க. என்னமோ விடுதலை புலிக்கு நீங்கள் தான் அள்ளி கொடுத்த மாதிரி. உங்களை விட பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இந்த விடுதலை புலிக்காண்டியும் பிரபாகரனுக்காண்டியும் ரொம்ப நன்றி விசுவாசத்தோடு இருந்தவங்க இருக்காங்க. ஐயா பழநெடுமாறன் இருக்கார், கோபாலசாமி, இவர்களுடைய நீங்கள் ரொம்ப உயர்வாக செஞ்சுட்டா விடுதலை புலிக்கும் பிரபாகரனுக்கும். அவர் பேரை கெடுத்துட்டு அலைந்தார். அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரில. அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தாருன்னா கூப்பிட்டு விட்டு இளைஞர்களை வச்சு செவ்வில் 4 அப்போ எப்பி பேரை கெடுத்துக்கிட்டு அலைதேடா அப்படின்ட்டு இருப்பார். அதனால் சீமானவர்களே, உங்களுடைய பூண்டாரம் 2026 காலியாக போகுது. ஒரு பக்கம் தாவே காக்காரன் அடிக்க போகிறான், இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அடிப்பாங்க, இன்னொரு பக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். எதிர்த்து அரசியல் பண்ணுங்கள், இல்லைன்னா பூண்டாரத்தை காலி பண்ணிவிட்டு குட் பாய் சொல்லிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். வாழ்க விஜயகாந்த், வளர்க அவரது புகழ்.